வணக்கம் நண்பர்களே. ஒருவருடைய குலதெய்வம் எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது? ஏன்னா குலதெய்வம் வீட்டுக்கு வரலனாலே நாம் எந்த தொழில் செய்தாலும் சரி நஷ்டம் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எப்படி சரி பண்ணுறது? இதற்குண்டான முறையை சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். நான் வணங்கும் சிவன் மேலையும் அன்னை ஆதிபரா சக்தி மேலையும் சத்தியமாக சொல்கிறேன், இது ஒருபோதும் பொய்யாகாது, 100% வெற்றியாகும். நீங்கள் அமாவாசை நாள் உங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க. போயிட்டு தீபம் போட்டு மனசார வேண்டுங்க. வேண்டிய பிறகு அங்கேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு ஒரு மண் சப்பில் போடுங்க. போட்டு அதுக்கு நூல் சுற்றி அதுக்கு பொட்டு வச்சு நீங்கள் தீபதூபம் காட்டுங்க. காட்டிய பிறகு காலை மாலை 2 வேளையும் தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. காலை 5 நிமிஷம், மாலை 5 நிமிஷம், 5 நிமிஷம் உட்காந்து மனசார வேண்டுங்க. வேண்டிய பிறகு அமாவாசை தவறாமல் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும். நீங்கள் ஒரு வருஷம் சரியாக ஒரு வருஷம் போங்க, 12 அமாவாசை போங்க. உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரம் தவறாமல் போங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வ கோயில் அந்த தெய்வத்துக்கு எந்த நாள் சிறப்போ, இப்போது எனக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள். அதுபோல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒருத்தருக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கலாம், ஒருத்தருக்கு சனிக்கிழமை இருக்கலாம். இதுபோல் ஒருவருடைய குலதெய்வத்துக்கு எந்த நாள் சிறப்பானாலோ அந்த நாள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அதுபோல் நீங்கள் வாரம் போய் கூட தீபம் போடலாம், இன்னும் மிகவும் சிறப்பு. இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. நீங்கள் கண் கூடாகவே பார்க்கலாம். பெரிய பிரச்சனை எது வந்தாலும் சரி அது சின்னதாக முடிஞ்சிடும். இது போல் நான் பல பேருக்கு சொல்லிக்கிறேன், அவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இது போல் நீங்களும் செய்யுங்க. இது சத்தியமாக சொல்கிறேன், ஒருபோதும் பொய்யாகாது. நீங்கள் செய்து பாருங்கள். இது நிறைய பேர் கண்டு வெற்றியாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன்